வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்க்க நேரம் தாங்க. சாமுண்டேஸ்வரி அதிரடியா ஒரு முடிவை எடுக்கிறாங்க. தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, நீ ரொம்ப நாளா உன் பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணை வந்து என்னோட தம்பிக்கு கல்யாணம் பண்ணித்தா அப்படின்னு வந்து கேட்டல, இப்போ என் பொண்ணை நான் உங்க தம்பிக்கு கட்டி கொடுக்கலாம் இருக்கேன் அப்படின்னு வந்து போனை போட்டு சொல்றாங்க. இந்த விஷயத்த கார்த்தி வந்து கேள்விப்படுறாங்க. அத்தை, என்னையும் ரேவதியும் பிரிக்க எந்த ஸ்கெட்சு போட்டாலும் நடக்காது, நான் கும்பிட சாமி என்னை காப்பாற்றும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முடிவாக்குறாங்க. ஒரு சைடு பார்த்தோன்னா ஊர்ல ஒரு ப்ராப்ளம் வருது. நம்ம ரேவதி வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா, நீங்கள் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கம்மா, ஆனால் நாங்கள் எங்கள் குலசாமியை தான் வேண்டிக்கிட்டோம், உங்கள் குலசாமி யார் அப்படின்னு வந்து கேட்க நேரம் நம்ம கார்த்தி தம்பி அப்படின்னு வந்து சொல்லினேன். எல்லாரும் ஊரில் கார்த்தின்னு சொல்லாங்களே, யார் அந்த கார்த்தி, அவரை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு வந்து ரேவதி நம்ம கார்த்தியை பார்க்குறாங்க. காதல் வலையில் விழுறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தவுடன் பார்த்தோம்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்க்க இருக்க நேரம், நம்ம கார்த்தியை மிஸ் பண்ணது நம்ம ரேவதிக்கு தெரியுது. ஏதோ ஒன்று இவ்வளோ நாள் என்கிட்ட இருந்த பொருள் ஏதோ ஒன்று என்கிட்ட இருந்து இழந்தது மாதிரி இருக்குக்கா, அது எதுன்னு எனக்கு சரியாக தெரியலை, ஏதோ ஒன்று ஆனால் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வந்து மனசுக்குள்ளே வந்து உறுத்திட்டு இருக்கு அவங்களுக்கு. அதையே வந்து ஃபீல் பண்ணி என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா, நம்ம கார்த்தியை வந்து பிரித்து ஆகணும். அதுக்காக வந்து கண்டிப்பாக அவளுக்கு கொடுக்க வேண்டிய டேப்லெட்டை கொடுக்கக்கூடாது. அவளுக்கு வந்து பழைய விஷயங்கள் இந்த டேப்லெட்டு கொடுக்க ஒவ்வொன்றா வந்து ஞாபகம் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து டாக்டர் சொன்னாங்க. அப்படின்னா இந்த டேப்லெட்டை நம்ம ஒழிச்சு வைக்கணும். அதே நேரம் வைட்டமின் டேப்லெட் மட்டும் அவள் எடுத்துக்கிட்டா போதும் அப்படின்னு வந்து கார்த்தியை நிரந்தரமாக நம்ம ரேவதியும் கார்த்தியும் பிரிக்கிறதுக்கு நம்ம சாமுண்டேஸ்வரி ஒரு பலே ஸ்கெட்சை போட்டு வந்து வச்சுட்டாங்க. இந்த டிரைவர் பையன் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. இந்த பாரு, ரொம்ப நாளாக நீ வந்து உன் பொண்ணுங்களில் ஒரு பொண்ணை என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருந்தால, இப்போ நான் தயாராகிட்டேன். இப்போ என் ஒரு பொண்ணு வந்து தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன். நீ உடனே கிளம்பி இங்கே வா அப்படின்னு வந்து நம்ம ரேவதியை வந்து திரும்ப கல்யாணம் பண்ணி கொடுக்க வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி ஸ்கெட்சை போட்டுறாங்க. அதே நேரம் அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி, எங்கள் தம்பிக்கு உடனே உன் பொண்ணுல ஒரு பொண்ணை வந்து பேசி முடிச்சிடலாம், இது ரொம்ப நல்ல விஷயம், நான் இப்போவே வந்து காலத்தை வேஸ்ட் பண்ணலாம், வந்துடுறேன் அப்படின்னு வந்து களம் இறங்கி காரில் வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு இந்த விஷயத்த நம்ம கார்த்தி வந்து அறியறாங்க. என்ன, யார் ரேவதியே அவங்க ஃப்ரெண்டுக்கு தம்பிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா, இது நடக்காது, நான் கும்பிட சாமி வந்து கைவிடாது, எங்களை காப்பாற்றும், கண்டிப்பாக எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள உறவு கடவுள் போட்ட முடிச்சு யாராலையும் பிரிக்க முடியாது, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, சரி பார்க்கலாம் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஊரில் ஒரு ப்ராப்ளம் வருது. நம்ம ரேவதி அந்த ப்ராப்ளத்தை வந்து எதிர்த்து வந்து அதுக்கு எதிர்த்து கம்ப்ளைண்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம கார்த்தி அடாவடியாக புகுந்து அந்த ப்ராப்ளம் பண்ணவங்கள தோலை உரிச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எப்படி அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து ரேவதி வந்து அந்த நபர்கள்ட்ட கேட்க நேரம், இந்த பாருங்கம்மா, நீங்கள் வந்து போலீஸை நம்பினியா அங்கே கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, ஆனால் இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு எங்கள் குலதெய்வம் கார்த்தி தம்பி வந்து அதை கரெக்டாக சால்வ் பண்ணி விட்டுட்டு இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொன்னாரோ. இப்போ யார் அங்கே அன்னதானம் போட்டுட்டு இருக்கிறது, இதெல்லாம் எங்கள் குலசாமி தான், கார்த்தி தம்பி தான், என்ன ஊரில் எதுக்கு எடுத்தாலும் கார்த்தி தம்பின்னு புகழ்ந்து தள்ளுறாங்க. அப்படியே அந்த கார்த்தி தம்பி யார், அவரை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு வந்து நம்ம ரேவதிக்கு மனசில் ஆசை துளிர் விட்டுட்டு நம்ம கார்த்தியை பார்க்குறாங்க. நம்ம கார்த்தியை பார்த்து அந்த நொடி நெருங்கி கெட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, இவ்வளோ நாள் என் மைண்டில் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தது நீ தானா, நான் உன்னை பார்த்தது அவ்வளோ சந்தோஷமாக என் உள்ளுணர்வுக்கு இருக்குன்னா உனக்கு எனக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு, சாமி போட்ட முடிச்சுதான், நான் உன்னை ஒரு காலமும் பிரிஞ்சிருக்க விரும்பலை, அப்படி ஒரு எண்ணம் தான் உன்னை பார்த்த பிறகு எனக்கு உருவாகுது அப்படின்னு நம்ம ரேவதி வந்து மனசுக்குள்ள வந்து பட்டாம்பூச்சி பறக்கிற வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம கார்த்திக்கு வந்து நம்ம ரேவதி பார்த்துல ரொம்ப சந்தோஷம். கார்த்தி வந்து நம்ம ரேவதி கூட பழக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரேவதியை வந்து பழக கணவன் மனைவி தான் அப்படின்னு உள்ள இதை விட்டு புது உறவு காதல் வந்து துளிர் விட ஆரம்பிச்சுட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதியும் கார்த்தியும் சந்தித்து பேசிட்டு இருக்கிறத வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து பார்க்குறாங்க. ஐயோ, இவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டு போல இருக்கு அப்படின்னு வந்து காருக்குள்ளே இருந்து படா துடிக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. என் ஃப்ரெண்டு என்னன்னா கிளம்பி வந்துட்டு
அக்கா அவளோட தம்பியை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு. ஆனால் ரேவதி இப்படி இங்கே இவனு கூட என்ன தொடர்பில் இருக்கிறது தெரிஞ்சால் என்ன ஆகும்? இந்த ரேவதியை வசமாக பிரித்து என் ஃப்ரெண்டோட தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு வந்து கனவு கண்டன. என் கனவு கோட்டையும் வந்து முறிச்சு தள்ளிட்டாப்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ரோஹிணிகிட்ட வந்து அக்கா எனக்கு ஒருத்தரை பார்த்து விருப்பம் வருது, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம ரோஹிணி கிட்ட வந்து நம்ம ரேவதி வந்து சொல்லுறாங்க. என்னடி சொல்ற, அது யார் அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஐயோ இவ கார்த்தியை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கா, அது மறந்து இருக்கா, இப்போ யாரை லவ் பண்ணி தொலைச்சான்னு தெரியலையே அப்படின்னு வந்து நம்ம ரோஹிணி அரண்டு போயிருக்காங்க. அப்போதான் நான் அவரை வர சொல்லியிருக்கேங்கா, நீனே வரணும், எனக்கு வந்து அம்மாட்ட சொல்லி எங்கள் காதலுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம கார்த்தி வராங்க. ரோஹிணி பார்க்குறாங்க, அடடா இவர் தாண்டி உன் புருஷை மக்கு, நீ அது கூட தெரியாத அளவுக்கு நீ ஞாபகம் எல்லாம் வந்து மறந்து நிற்கிற, அவர் என்ன செய்வார், அவர் ஒன்றை சுற்றி சுற்றி தான் வருவார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இதுதான் உன் புருஷன், நீங்கள் 2 பேரும் செய்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான், அம்மாட்ட சொல்லி நானே இதுக்கு ஒரு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு வந்து நம்ம ரோஹிணி வந்து முடிவு எடுத்திருக்காங்க. அதை வந்து நம்ம சாமுடை செட்டு சொல்கிறாங்க, அம்மா ரேவதி ஒருத்தர் மேலே ஆசைப்படுறாராம், அதை என்னை வந்து பார்க்க வர சொன்ன. அங்கே போனோடனே எனக்கே பயங்கர ஷாக்காக இருந்து, அது வேற யாரும் இல்லை ரேவதியோட கணவர் கார்த்தி தான், அதை தான் அவரை 2ஆவதும் ரேவதி விரும்ப ஆரம்பிச்சிருக்கா. இது நல்ல விஷயமாச்சுலாமா, அவளுக்கு பழசெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்தாமலே புது உறவு அவங்க 2 பேர்த்துக்குள்ள துளிர் விடுறது எவ்வளோ நல்ல விஷயம், எல்லாம் வந்து அவங்க கும்பிட சாமி தான் அவங்கள காப்பாத்திருக்கா அப்படின்னு சொன்னது. போடி வாயை மூடு, நான் ரேவதிக்கு வேற மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், என்ன கொஞ்ச நேரத்தில் அவங்க வர போறாங்க, ரேவதிக்கு வந்து நீ தான் புத்திமதி சொல்லி அவளை ரெடி ஆக்கணும் அப்படின்னு சொன்னது. எம்மா உங்களுக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ராஜராஜா வந்து வராங்க. சாமுண்டேஸ்வரி ஏன் உனக்கு புத்தி இப்படி போகுது, உனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் வந்து அறிவே இல்லாமல் நீ செயல்படுற, நம்ம பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு மாப்பிள்ளை உயிரோடி தான் இருக்காங்க, அப்படி இருக்க நேரம் நீ உன்னோட அடாவடித்தனத்தால என் பொண்ணோட எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிறத ஒண்ணுக்கு மேல் ஒன்று தப்புக்கு மேல் தப்பு பண்ணிட்டு இருக்கிறது மாதிரி நீ செய்துட்டு இருக்க, நீ எப்பதான் திருந்த போவ, உன் தங்கச்சியும் நீனும் திருந்தவே மாட்டீங்களா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு இடைஞ்சல பண்ணி இருக்கிறீங்களா, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செம்மையா வந்து வெளுத்து எடுக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி நேராக கார்த்திகிட்ட வராங்க. என் பொண்ணுகிட்ட சொல்லி பயன் இல்லை, நீ தான் வந்து திருந்தணும், ரேவதியை விட்டுட்டு போயிடு, நான் ரேவதிக்கு வேற மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நம்ம கார்த்தி வந்து பொறுத்தது போதும் அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரியை ஒன்று கொடுக்குறாங்க. என்னையும் என் பொண்டாட்டியும் பிரிக்கிறதுக்கு நீங்க யாரு முதல்ல, நான் வந்து இப்போ கடவுளாட்டு பார்த்து நாங்கள் 2 பேரும் மறுபடியும் சேர போறோம், இதுல உங்களுக்கு என்ன இடைஞ்சல் இருக்குது, என் மனைவி என் கூட தான் இருப்பா அப்படின்னு வந்து நான் இப்போ உங்ககிட்ட இருந்து என் மனைவியை நான் நினைச்சா பிரிச்சுட்டு போக முடியும், ஆனா உங்க நலனுக்கு தான் இருந்திருக்கேன், அப்படி இருக்க நேரம் அவளுக்கு வேற கல்யாணம் அது இதுன்னு ஏதாவது ஒன்று பண்ணுனீங்க நான் சும்மா விட போறதில்லை அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து சாமுண்டேஸ்வரியை வார்ன் பண்றாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி அரண்டு போய் வாயை பிளக்குறாங்க. என்னது இப்படியெல்லாம் ஆயிட்டு இந்த டிரைவர் பையன் நம்மளை அடிக்க அளவுக்கு ஆயிட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அடி வாங்கின சூட்டோட வெம்மிக்கிட்டு நிற்கிறாங்க நம்ம